தெரியும் இந்த நாட்டிலே கடந்த காலத்திலே உருவாகிய சில கட்சிகள், அதாவது குறிப்பாக இன்று அதாவது இடதுசாரி கட்சிகள் என்று சொல்லக்கூடிய இந்த கட்சிகளிலே ஜேவிபி என்ற இந்த கட்சி எப்படி வளர்ச்சி அடைந்தது என்றால், அதை தொடங்கி வைத்த ஒரு மனிதர் அவருடைய சில நண்பர்களை ஒன்று சேர்த்தினார், அவர்களுக்கு ஒரு வகுப்பு நடத்தினார். அந்த வகுப்பில் அவர் நண்பர்களுக்கு சொன்னார், அடுத்த வகுப்புக்கு வரும்போது உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிந்த ஒருவரை அழைத்து வாருங்கள் என்றார். கூட்டம் பெரிதாகியது. அந்த கூட்டத்துக்கு இரண்டாம் முறை சொன்னார், உங்களுக்கு தெரிந்த ஒவ்வொருவரை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். இப்பொழுது அந்த கூட்டம் இன்னொரு பெரியாகியது. இப்படியே வளர்ந்து 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 இன்று நாடு பூராக ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கட்சியாக, எதிர்கட்சியிலே பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக அவர்கள் இன்று வளர்ந்திருக்கிறார்கள். இந்த கட்சியை வளர்த்த ஒரே ஒரு மனிதர் தான் வளர்த்தார். அந்த ஒரு மனிதன் வளர்த்ததை இன்று இப்படியான திட்டத்தால் தான் அந்த கட்சி வளர்ந்தது, அந்த பிரச்சாரம் வளர்ந்தது. அதனால நாம் இந்த தாவாவை வளர்ப்பதற்கான ஒரு அழகான வழி இதுதான். நாம் மாத்திரம் வரக்கூடாது. அடுத்த வகுப்புக்கு வருகின்ற போது இன்று இங்கு வராத ஒரு புதியவரை ஒவ்வொருவர் அழைத்து வந்தால், ஒரு சில மாதங்கள் சென்றதற்கு பின்னால இந்த மஸ்ஜித் இடம் போதாத அளவுக்கு வேறொரு இடத்தை தேடுகின்ற அளவுக்கு இந்த மக்கள் கூட்டம் பெருகிவிடும் என்பதை நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக சொல்ல விரும்புகின்றேன். அது மாத்திரமல்ல, யார் யாரெல்லாம் இங்கு வந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்கின்றார்களோ அத்தனை பேருக்கும் கிடைக்கக்கூடிய அந்த நன்மையில் அழைத்து வருகின்றவருக்கு அல்லாஹ் ஒரு பங்கு வைத்திருக்கின்றான். அதிலே இருந்து அந்த மனிதருக்கு கிடைப்பதிலிருந்து எதையும் அல்லாஹ் குறைக்காமல் அதே போல இவருக்கு கொடுப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே இந்த தாவா இருக்கின்றதே, இந்த மார்க்கம் பிரச்சாரத்தின் மூலமாகத்தான் வளர வேண்டும். இந்த பிரச்சாரத்தை நாம் பலவாறாக செய்ய வேண்டும். நாம் குடும்ப ரீதியாக பழகுகின்ற அந்த நேரத்தில் நாம் அதை செய்ய வேண்டும். நண்பர்களோடு பழகுகின்ற நேரத்திலே அதை நாம் செய்ய வேண்டும். எந்தெந்த வாய்ப்புகள், எந்தெந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்றனவோ அந்த நேரத்தில் எல்லாம் இந்த பணியை நாம் செய்ய வேண்டும். அதற்குத்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தை நான் உதாரணம் காட்டினேன். சிறையிலே 2 பேர்கள் கனவை பற்றிய விளக்கம் தான் கேட்டார்கள். ஆனால் விளக்கம் சொல்லுகின்ற அந்த நேரத்தை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அந்த 2 பேருக்கும் ஷிர்க்கை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள் என்பது நமக்கு விளங்குகின்றது. அதன் அடிப்படையிலே நாமும் கூட நமக்கு எந்தெந்த வாய்ப்புகள், எந்தெந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்றனவோ அந்த நேரத்திலே எல்லாம் தாவாவுக்காக அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.